அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் உதயநிதி வீட்டில் புகுந்த அமலாக்கத்துறை இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் ஆனதுலேருந்தே அவர் மீது பார்த்திங்கன்னா நிறைய விதமான புகார்கள் இருந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையிலும் இப்போ அதிரடியாக ஏற்கனவே இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் திமுகவுடைய ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழலின் அடிப்படையிலும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சிஏஜி அதிகாரிகள் நடத்திய சோதனையின் அடிப்படையிலும் ஒரு மிகப்பெரிய ஊழல் திமுகவுடைய ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக இன்று காலை உதயநிதியுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் அதிரடியாக அமலாக்கத்துறை ரைடுகள் நடத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் இருக்கார். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கின் மூலமாகவும் அதே மாதிரி அவர் திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் துணை முதல்வராக இப்போ அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அவர் மீது எக்கச்சக்கமான புகார்கள் இருந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையிலும் அதே மாதிரி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் உதயநிதியுடைய பேர் அடிபட்டு இருந்தது இல்லையா. உதயநிதி நயன்தாரா என்ற பேரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொத்து குவிப்பு வாங்கியிருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடந்த ஊழலின் அடிப்படையில் கணக்கெடுத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வெளியிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையிலும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இப்போ உதயநிதியுடைய வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை அமலாக்கத்துறை ரைடு நடத்தியிருக்காங்க. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திமுக ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் திட்டங்களை பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் நிறைய விதமான மறைமுகமான ஊழல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத புகார் எழுந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களிடையே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மீது நிறைய புகார்கள் தெரிவித்து வரும் நிலையை தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டில் இன்று காலை ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாகவே ரைடுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணங்கள் பதிக்கக்கூடிய இடத்த கண்டறியிருக்காங்க. அவருடைய ரகசிய அறையில் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்கு. சில உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சில உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அவருடைய வாய்க்கொழுப்பலை திமுகவுடைய ஆட்சிக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செயல்பட்டு இருந்தாலுமே இப்போ உதயநிதி ஸ்டாலின் எக்கச்சக்கமான பணங்களோடு பார்த்தீங்கன்னா ரகசிய அறை கண்டறிஞ்சிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.